வெல்கம் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன சுயா அப்படின்ற ஒரு இந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட போனனுக்கு என்னன்னா, அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 3 பொறுக்கி பசங்க ஒரு பொண்ணை பலபந்தமா கெடுத்துட்டானுங்க. இதனால அந்த பொண்ணு நீதி கேட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் இந்த கேஸை நேரா சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐக்கு என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு லெட்டரை பறிமுதல் பண்றாங்க. அந்த லெட்டர்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அப்படி அந்த லெட்டர்ல அந்த பொண்ணுக்கு என்ன எழுதுனாக்க, இந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சதா இல்ல அப்படின்றதான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன சியா அப்படின்ற ஹிந்தி படத்தோட நீதி கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி மொதட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க கொடுக்க போற லைக் இந்த வீடியோவை பல பேர்கிட்ட போய் காட்ட போகுது. மொதட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. இந்த கிராமத்துல இருக்க பெண்கள் விடிய காலையிலே போயிட்டு காலை கடன் முடிப்பதற்காக கிளம்பிட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணை மட்டும் போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கிரண் காலை கடன் முடிச்சிட்டு வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு சைக்கிளை ஏதோ ஒரு மூட்டை எடுத்து வச்சுட்டு வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகுறாங்க. அப்ப கிரண் அம்மாக்கு என்ன பண்றாங்க, போற பயில தானே தம்பி படிக்கிற ஸ்கூல் இருக்கு, அவனை டிராப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தம்பியையும் கிரண் கூட அனுப்பி வைக்கிறாங்க. கிரண் என்ன பண்றாங்க, தம்பியை கூட்டிட்டு சைக்கிள்ல 3 கிலோமீட்டருக்கு அண்டாப்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல போய் விட போறாங்க. அங்க போனதுமே கிரணோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரணை பார்த்துட்டு ஏசியா எப்படி இருக்க, அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி பேச வராங்க. ஆனா கிரண்க்கு என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட பேசாம பயந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. கிரணும் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா குடும்பத்தோட கஷ்டத்தால அவங்களால 5ஆவதுக்கு மேல படிக்க முடியல. இதை அவங்க நினைச்சிட்டு போயிட்டு இருக்கப்ப சைக்கிள் திடீர்னு பாதையில நின்னு போச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிரனோட சைக்கிள்ல செயின் கட்டா இருக்கு. அதை கிரண் சரி பண்ணிட்டு இருக்கப்ப கிரனுக்கு எதிர் திசையில இருந்து ஒரு பைக்ல 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. கிரனை பார்த்ததும் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே கிரண் பக்கத்துல வந்து ஏசியா எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிரனை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கப்ப கிரண் என்ன பண்றாங்க, சைக்கிளை ரெடி பண்ணிட்டு வேகமா அந்த கிடத்தை விட்டு போயிட்டு இருக்கு. இந்த பசங்களும் கிரண் பின்னாடி பைக்ல வேகமா போயிட்டு இருக்கப்ப இந்த பசங்களை ஒரு ஆள் ஸ்கூட்டர்ல வந்து தடுக்கிறாரு. டே தம்பிங்களா எப்படா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆனா நாங்க நல்லா இருக்கணும், நீ எப்படின்னா இருக்க அப்படின்ட்டு இந்த பயலகம் மாத்தி கேட்கறானுங்க. சரி என்னடா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லனா அந்த பொண்ணு கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கிரணை பார்த்து காட்டுறப்ப, தெரியும் தெரியும் நீங்க என்ன பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்க கூடாது, போங்க போங்க அப்படின்னு சொல்றப்ப, சரிண்ணா நீ எப்ப ஊர்ல இருந்து வந்தா அப்படின்ட்டு இந்த பசங்க திருப்பி கேட்கிறப்ப, எப்ப வந்தா உங்களுக்கு என்னடா, போய் உங்க வேலையை பாடுங்கடா, அந்த பொண்ணு பின்னாடா சுத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாரு. அடா அது ஒண்ணு இல்லைண்ணா, அந்த பொண்ணோட சைக்கிள்ல பிரச்சனைன்னு சொல்லிச்சு, அதான் சரி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்காட்டி நீ குறுக்க வந்துட்டான அப்படின்றப்ப, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா வீட்டுக்கு போறீங்களா இல்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி கேட்க இந்த பசங்க என்ன பண்றாங்க, எதிர் திசையில வேகமா அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு அம்மாவை காட்டுறாங்க. இந்த 3 பொறுக்கி பசங்க இருக்காங்களா, அவங்களோட அம்மா தான் போல இருக்கு. இவங்க ஒரு எம்எல்ஏ வீட்ல இருந்து நேரா என்ன பண்றாங்க, கிரண் வீட்டுக்கு போயிட்டு கிரண் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் உன் பொண்ணு வீட்டுல வச்சிருக்க போற, வெளியூருக்கு எங்கேயும் வேலைக்கு அனுப்பாத, எம்எல்ஏ வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, அந்த பொண்ணு அனுப்பிவிடு, நிறைய சம்பளம் கூட கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் கிரண் என்ன பண்றாங்க, நேரம் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த, இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்தேன் செவுல கீச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே கிரண் அம்மா என்ன பண்றாங்க, கிரண் அடிச்சு வீட்டுக்கு வந்த பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசியா, இதுதான் நீ படிச்ச லட்சணம் அப்படின்னு சொல்லி கிரணை போட்டு அடிக்கிறாங்க. உடனே அந்த அம்மாக்கு என்ன பண்றாங்க, அடைச்ச வீடியோ வீடியோ சின்ன பொண்ணு தானே தெரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிரண் என்ன பண்றாங்க, நைட்டு ஃபுல்லா இதே பத்தி யோசிச்சுட்டு மறுநாள் பிடிஞ்ச உடனேக்கே நேரா அந்த ஸ்கூட்டர்ல வந்தார்ல அந்த நபரை போய் பார்க்க போறாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு வக்கீலா இருக்காரு. அப்பப்போ இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போவாரு போல இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு டெல்லியில நீங்க இருக்கிற அதே ஏரியால தான் எங்க சித்தப்பாவும் இருக்காரு, என்ன அங்க போய் விட்டுருங்க, ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து போய்ச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி பாபு உங்க சித்தப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன், உங்க அப்பா அம்மாட்ட ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கிரண்க்கு என்ன பண்றாங்க, கில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லு, அவங்க என்ன சொல்றாங்க கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப
கிரண்க்கு என்ன பண்றாங்க, ப்ளீஸ் என்ன எங்க சித்தப்பா வீட்டுல போய் விட்டுருங்களா அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா, நீ உனக்கு 17 வயசு ஆகுது, ரொம்ப சின்ன பொண்ணு, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது உன்னால புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு வயசு, நீ வீட்டுக்கு போ, நானே வந்து சாயந்தரம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி கிரண்க்கு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போற பையில ஒரு ஆத்தங்கரையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கப்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்ப அந்த 3 பொறுக்கி பசங்களும் கார்ல வந்துட்டு கிரனை பார்த்து கிண்டல் பண்றாங்க. இவனுங்களை பார்த்ததும் கிரண் பயங்கரமா பயந்துட்டு வீட்டுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கப்ப இவனுங்க கார்ல இருந்து இறங்கி வந்து கிரண் காலை தடிக்க விட்டு அவங்க கீழே இருந்து தரன்னு இழுத்துட்டு போய் கார்ல ஏத்துறானுங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணை அடைச்சு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த வக்கீல் என்ன பண்றாரு, நிறைய கிரண் வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. எங்க உங்க பொண்ணு கூப்பிடுங்க, அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா, அந்த பொண்ணை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது உங்க பொண்ணை ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க அப்படின்றப்ப அந்த பொண்ணு வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க. இது வீட்டுல இல்லையா, காலை தான் என்ன வந்து பார்த்துட்டு போனா, காலையில அந்த பொண்ணு இது வரைக்கும் வீட்டுக்கு வரலனா ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு, அந்த வீட்டுல உட்காந்து யோசிச்சு பாக்குறாரு. சரி பாங்க, எதுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க இருக்கிறவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொண்ணையே கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. இதனால கடுப்பான இந்த வக்கீலுக்கு என்ன பண்றாரு, நேரா வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே Facebookல அப்லோட் பண்ணிட்டாரு. இது மாதிரி 17 வயசுல இருக்க ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிட்டா, போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க போனா போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, எங்களையும் அந்த பொண்ணுமே ரொம்ப தரக்குறையான வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி Facebookல போட்டாரு. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வைரலா போயிட்டு உடனே அங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட போஸ்டுகளை அடுத்தடுத்து போட ஆரம்பிக்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலிடத்துல இருக்க ஒரு அதிகாரிக்கு தெரிஞ்சு போலீஸ்காரங்களை கூட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. அடுத்த 24 மணி நேரத்துல இந்த பொண்ணுக்கு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்ப இந்த பொண்ணை அடைச்சு வச்சிருக்க அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போய் போலீஸ்காரங்க நேரா போயிட்டு ஒரு நீதிபதி முன்னாடி நிறுத்துறாங்க. ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா சொல்லு, அப்படி சொன்னாதான் உனக்கு நான் வந்து நீதி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப கிரண்க்கு என்ன பண்றாங்க, நடந்த ஒரு விஷயத்தையும் ஒண்ணு விட மாறாம சொல்றாங்க. அதாவது கிரண் அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போய் அடைச்சு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா இந்த பொண்ணை பலவந்தமா ரேப் பண்ணிருக்காங்க. ரேப் பண்ண மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்காமலையும் இந்த பொண்ணு ரெஸ்டும் போக விடாமையும் டார்ச்சர் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க. இந்த ஒரு பாரமான நரக்க பழக்க வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே நீதிபதிக்கு என்ன பண்றாங்க, அந்த 4 பேருமே கைது பண்ணி ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு அந்த நீதிபதியும் லைட்டா கண்ணீர் பெற்றாங்க. பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கப்ப கிரணால இந்த வீட்டுக்கு போன அடுத்தது அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த பழைய நினைவுகள் அவங்களுக்கு அடிக்கடி வந்து பயமுறுத்திட்டு போயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் இதுல இருந்து வெளில போறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் டெல்லியில இருக்க நான் சித்தப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அங்க போனாலாச்சும் இந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி பண்றாங்க. கிரண் அங்க போயிட்டு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த வக்கீலும் இருக்காரு. அவருக்கு என்ன பண்றாரு, கிரணுக்கு தேவையான கேள்வி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போறப்ப இந்த எம்எல்ஏட ஆட்கள் என்ன பண்றாங்க, அந்த 3 பொறுக்கி பசங்களையுமே ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாரு. இந்த கோர்ட்டுக்கு என்ன பண்ணுது, அந்த 3 பேருக்குமே ஜாமீன் கொடுத்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்கீலுக்கு தெரிஞ்ச ஒரு செம்மையா கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படி இந்த ஒரு ரேப் கேஸ்ல அந்த பொண்ணோட சாட்சி இல்லாம அவனுங்களுக்கு எப்படி உங்க பிள்ளை போடலாம், இதை புடமாட்டேன் அப்படின்ற மாதிரி கோபப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அதனால கிரண் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடு, எப்படிப்பட்ட கோட்டா இருந்தாலும் நான் போயிட்டு அதை தீர்வு கண்டுபிடிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் என்ன பண்றாங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் 1 by 1 எழுதி கொடுக்குறாங்க. இதை படித்து பார்த்ததும் உனக்கு நடந்ததை தானே இதுல எழுதிருக்க, பிற பொண்ணுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் ஆமா அப்படின்றாங்க. இதை கேட்ட அவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த வக்கீலுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் இருக்க எம்எல்ஏக்கு தெரிஞ்சுட்டு அதனால அவங்க என்ன பண்றாங்க, கிரண் அப்பாவை போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்க கிரனோட சித்தப்பா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பொய் கேஸ போட்டு ஒரு ஜெயில தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப இந்த வக்கீலுக்கு என்ன பண்றாரு, இந்த ஒரு கேஸ ஹை அப்பியர் பண்ணிட்டாரு. இதனால எம்எல்ஏ ஆட்களுக்கு என்ன பண்றாங்க, நிறைய கிரண் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை கண்ட மெனிக்கு திட்டிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு பொண்ணு, இந்த கெடுத்தல ஒரு பையனை பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுறேன், நீங்க கேட்கிறோட அதிக பணத்தை தரோம், அதோட கம்னு இருக்கணும், அதை விட்டுட்டு போலீஸ் கேஸின் போனீங்க என்ன பண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறப்ப அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணிட்டாரு,
அதெல்லாம் முடியாதியா, என் பொண்ணு கேஸ் கொடுப்பாதான், ஒரு சின்ன பொண்ணோட பாக்கி கெடுத்துட்டு என்னடா பேரம் பேசுறீங்க ராஸ்கலா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்றாரு, கொஞ்சம் மிரட்டி பேசுறப்ப இரு போமாலி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ ஆட்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு போறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, கிரண் அப்பாவை பொய் கேஸ போட்டு கூட்டிட்டு போயிட்டு சிறையில போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு டார்ச்சர் பண்றப்ப ஒரு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மயக்கமாயிட்டாரு. உடனே அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவரோட கைரேகை வச்சு ஒரு எம்டி பேப்பர்ல கைரேகை பாய்க்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த மனுஷன் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு கூட இதை தெரியப்படுத்தாம அவசரமா அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு, நாங்க கைது பண்றப்ப அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கிரியேட் பண்ணி அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கே தெரியாம எரிச்சிட்டாங்க. அந்த பணத்தை பார்த்து கிரணும் அவங்க அம்மா அப்புறம் தம்பி 3 பேருமே கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே இந்த வக்கீல் என்ன பண்றாரு, வீடியோ எடுத்து Facebookல போட்டு எம்எல்ஏவோட அராஜகம் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டுட்டு இருக்காரு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கப்ப கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்கறாங்க. அதனால போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, தன் கிட்ட இருக்கிற கேஸ் கட்டிக்கு எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட ஒப்படைக்க போறாங்க. இந்த ஒரு விஷயமா எம்எல்ஏவும் மாட்ட போறாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்கள பேசிட்டு இருக்கப்ப, சார் உங்க மேல ஒரு பொய்யான கேஸ் அப்படின்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் உண்மையை சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீடியா கேட்கிறப்ப, உண்மை ஒரு நாள் பெல்லும் அது வரைக்கும் பொறுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண சிபிஐ அதிகாரிகள் கிரணை கூட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ கோர்ட் ஒரு விஷயத்த சொல்லிருக்க, ஆனா லெட்டர்ல ஒரு விஷயத்த சொல்லிருக்க, உனக்கு என்னதான் நடந்துச்சு தெளிவா சொல்லு அப்படின்றப்ப இப்போதான் கிரண் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. என்னன்னா கிரண் வந்து இந்த வீட்ல சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்கப்ப குடும்பத்தோட கஷ்டத்துக்காக இந்த எம்எல்ஏ வீட்டுக்கும் வேலைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு கிரண் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணு இருக்கு. அதை தெரியாம கிரண் என்ன பண்றாங்க, அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு சின்ன சின்ன வேலைகள் பார்க்கறதுக்காக போறாங்க. கூட்டு போற யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொறுக்கி பசங்களோட அம்மா தான். அங்க போன கருத்தை எம்எல்ஏக்கு என்ன பண்றாரு, இந்த பொண்ணை பெரிய கருப்பு வச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. அதனால தான் கிரண் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஊருக்குள்ள பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க, யாருக்கிட்டையும் பேசாம. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எனக்கு பிடிக்கல, நான் சித்தப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டிருப்பாங்க. ஆனா குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நடுவுல தான் எம்எல்ஏ வீட்டுக்கு திருப்பி உன் பொண்ணை அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வந்தப்பதான் கிரண் கிழக்கின்னு கீழ்ச்சி அனுப்பி விட்டுருப்பாங்க. இதுக்கு மேல இந்த எம்எல்ஏ நம்மளை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்தப்பா வீட்டுக்கு போறதுக்காக இந்த வக்கீல் கிட்ட போகாங்க. ஆனா வக்கீலுக்கு என்ன பண்ணிருப்பாரு, நீ வீட்டுக்கு போனா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. திருப்பி வீட்டுக்கு வரப்பதான் இந்த பொறுக்கி பசங்க இந்த பொண்ணை கூட்டு போய் கருப்பு வச்சு கொலை பண்ண பார்த்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்றப்ப எம்எல்ஏ கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கட் பறக்க ஆரம்பிக்குது. ஆனா எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பணப்பலத்தால அந்த பொண்ணு கிட்ட தப்பிக்கிறதுக்காக பிளான் போடுறாரு. டெல்லியில இருக்க அந்த பொண்ணோட சித்தப்பாக்கு ஃபர்ஸ்டா ஒரு ஆப் வைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் வச்சிருக்காருன்னு சொல்லி அவரை கைது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வக்கீலோட வீட்டையும் எரிச்சிட்டாங்க, இந்த பொண்ணோட குடும்பத்தையும் வீட்டை சூறையாடிட்டாங்க. இதனால இந்த பொண்ணு வக்கீலுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, டெல்லியில இருக்க அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப இந்த எம்எல்ஏ ஆட்கள் வச்ச ஒரு லாரிக்கு என்ன பண்ணுது, இந்த பொண்ணோட கார் மேல மோதி அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, கிரண் மற்றும் அவங்க தம்பியை தவிர. கிரண் வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி கையை தூக்குறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்து வச்சது. படம் பார்க்கறப்பையும் இந்த கதை கேட்கறப்பையும் எங்கே ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டத்தோட தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புல இன்னும் முன்னேற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.